இன்றைய வீடியோவில் இந்த மழை காலத்தில் எங்கள் தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மழையினால் ஷேட்நட் எல்லாமே கழண்டுருச்சு. அது மட்டும் இல்லை, மற்ற செடிகளும் கூட பாதிப்பு இருக்குது. ஆனால் விவசாயிகளின் பாதிப்பை விட நமக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. நம்மை விட பல மடங்கு பாதிப்பு நம் நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இருக்குது. இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளை மழை நின்ற பிறகு தண்ணீர் தேங்கிய தொட்டிகளை எல்லாம் நாங்கள் தண்ணீரை எடுத்துட்டோம். இனி வெயில் வந்தால் செடி நல்லா வளர ஆரம்பிச்சிரும். இன்றைக்கு சாமந்தி செடிகளில் இந்த மழைக்காலத்தில் நாம் என்ன பராமரிப்பு செய்யணும்னு பார்க்கணுங்க. எல்லா செடிகளும் மழை காற்றுல சாஞ்சிடுச்சு. அப்படியே சாய்ந்தபடிக்கு நாம் விட்டுட்டோம்னா இந்த கிளை முழுவதுமாக உடஞ்சிரும். இதில் ஏராளமான மொட்டுக்கள் இருக்குது. இதை கண்டிப்பாக நம்ம இந்த நேரத்தில் ஒரு ஸ்டிக் வச்சு கம்பி போட்டு கட்டிடணும், அல்லது நூல் போட்டு கட்டிடணும். அந்த வேலை தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சாமந்தி செடிகள் எல்லாமே ஒரு கவரில் வச்சோம். சாதாரணமாக பதியம் போடுறதுக்காக கவரில் வச்சோம். ஆனால் அது நல்லா வளர்ந்து மொட்டு வச்சிட்டதுனால அப்படியே விட்டாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற பூக்கள் எல்லாம் சென்ற வருடம் பூத்தது. அதிலிருந்து எடுத்து கிளைகள் வைத்ததுனால இப்போ மொட்டுக்கள் வச்சுருக்கு. சாமந்தி பராமரிப்பு குறித்த தகவல்கள் நிறையவே கொடுத்துருக்குறேன். இந்த சாமந்தி செடிகளை எப்படி பதியம் போடுவது என்பதற்கான வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏற்கனவே பல வீடியோக்கள் நாம் கொடுத்துட்டோம். இருக்கிற செடிகள்லேயே மிக எளிமையாக வேர்விட்டு வளரக்கூடிய செடி எதுன்னா சாமந்தி தாங்க. ஒவ்வொரு வருஷமும் சந்தோஷமாக பதியம் போட்டு அழகாக வளர்த்து நிறைய பூக்களை எடுக்கக்கூடியது ஒரு முடிவான விஷயம். எந்தவித ஒரு ஃபெயிலியர்ஸ் வராமல் தாராளமாக நமக்கு வந்துடும். அந்த வகையில் இன்றைக்கு சாமந்திகளை நாம் பராமரிப்பு செய்கிறோம். இப்படியே விட்டுட்டோன்னா ஒவ்வொரு கிளையாக உடஞ்சிருச்சுன்னா நமக்கு பூக்கள் குறைஞ்சிரும். அதனாலேயே நான் இன்றைக்கி மழை குறைந்திருக்கு இந்த மாலை நேரத்தில். அதனால் நாங்கள் இப்போ அதை சரி செய்ய வந்திருக்கோம். மற்றபடி எல்லா செடிகளுமே கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. கத்திரிகள்லாம் கொஞ்சம் ஸ்டிக் வச்சு கட்டியாச்சு, சாஞ்சிருந்தது. வெண்டை, கத்திரி எல்லாமே. மிளகாய் இனிமேல் தான் கொஞ்சம் சரி பண்ணணும். அதை நாளைக்கு செஞ்சுக்கலாம். இன்றைக்கி சாமந்தியை உடனே ஒடிஞ்சிருங்க. அந்த சாமந்தி நம்ம கட்டலைன்னா ஒவ்வொரு கிளையுமே கைப்பட்டாலே ஒடியக்கூடிய தன்மை இருக்குது. பாதுகாப்பு கொடுத்தோன்னா நமக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பூக்கள் நமக்கு கிடச்சிரும். எப்போவுமே கிட்டத்தட்ட இன்னும் 6-7 மாதங்கள் நமக்கு பூக்கக்கூடிய சாமந்தியை, இவ்வளோ நாள் வளர்த்த சாமந்தியை நம்ம விட்டுறாமல் பாதுகாப்பு செய்யணும். உங்கள் வீட்லேயும் சாமந்திகள் நல்லா வளர்ந்துருந்ததுன்னா இந்த மழையில் அது சரிந்திருக்கும் கிளைகள்லாம். கண்டிப்பாக நீங்கள் அதை ஒரு ஸ்டிக் வச்சு கட்டி பாதுகாப்பு கொடுங்க. நம்ம இவ்வளோ நாள் வளர்த்த செடியை நாம் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஞ்சிருக்கு. அதை நம்ம அப்படியே ஒரு கயிறு வச்சு கட்டிடலாம். இப்படியே நான் எல்லா செடியுமே இன்றைக்கி கட்ட போகிறேன். அப்படி கட்டுவதால் நமக்கு அடுத்தடுத்து மழையே பெய்தாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஒரு எக்ஸலண்ட்டான பிளான்ட் எதுன்னா சாமந்தி தாங்க. எந்த வகை சாமந்தியாக இருந்தாலும் நீங்கள் பதியம் போட்ட உடனே சாதாரண ஒரு பட்ரோஸ்னு சொல்லக்கூடிய அந்த மாஸ்ரோஸ் எப்படி கிளை வைத்தாலே வந்துருமோ அந்த மாதிரியே இந்த செடிகளும் வந்துடும், எளிதில் வந்துடும். அதை அடுத்தடுத்து நாம் கொஞ்சம் 15 நாட்களுக்கு ஒரு முறை உரம் கொடுத்து பராமரித்தோன்னா அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்களுக்கு நமக்கு பூக்கள் குறைவில்லாமல் கிடச்சிரும். இப்போ எல்லா செடியும் பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 செடிகளுக்கு இருக்குது. எல்லாவற்றையுமே ஸ்டிக் வச்சு கட்டினதுனால கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்குது. இது எங்கள் வீட்டுக்கு இந்த மழைக்காலத்தில் வந்த ஒரு விருந்தாளி, மாடித்தோட்டத்திற்கு வந்த விருந்தாளி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பறவை பெரிய அளவில் இருக்குது. இந்த சாமந்திகள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் மண் சேர்க்கணும். இப்போ மழை காலத்தில் மண் கொஞ்சம் கரைஞ்சிருக்கும். மழையும் உரமும் சேர்க்கணும். இந்த மழை நன்றாக குறைந்த பிறகு எல்லா செடிகளையுமே நான் இப்போ கட்டிட்டேன். இப்போ ஒன்றா சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஆனாலுமே
அது வளரும் பொழுது அடுத்த ஸ்டேஜில் நமக்கு படர்ந்து வளர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். அதுக்கு சரியான பராமரிப்பு நாம் கொடுத்துட்டோம். நிறைய மொட்டுக்கள் இருக்குங்க. 2 விதமான சாமந்தி அல்லது 3 விதமான சாமந்தி கூட இருக்கும்னு நினைக்கிறேன். பூக்கட்டும். நான் அதற்கான வீடியோ கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.